ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் செய்யலான்ட்டு இருக்கேங்க. சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மாங்காய் சாதம் செய்யலான்ட்டு மாங்காவை திருவி வச்சுருக்கேங்க. இப்போ நமக்கு வடை சட்டி வச்சு அதில் எண்ணெய் விட்டாச்சுங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4-5 காரத்துக்கு வரமிளகா 2, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கியாச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நிறைய வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தூள் நீக்கி போட்டிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா வணக்கி கிளறிக்கலாங்க. இப்போ சீசன் பார்த்திங்கன்னா மாங்காய் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது, விலையும் கம்மியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மாங்காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் அந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம மாங்காவை கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு நல்லா வணக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டியதில்லை. மாங்காய் நச்சுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. புளிப்பும் இனிப்பும் கலந்தா மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய். இப்போ நான் வடித்து வச்ச சாதம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம், அதை கூட போட்டு கிளறிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து கிளறிக்கிங்க. சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அது சாதம் ஆற வச்சு போட்டோம்னா பலன்னு இருக்கும். சரிங்களா? இப்போது நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலான்ட்டு இருக்கேங்க. பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். நான் கேரட்டு திருவுனது தாங்க திருவி வச்சுருக்கேன். மாங்காய் திருவுனேன், அதனால் எனக்கு கொஞ்சம் நீளமாக வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம சாதத்தை எடுத்து கொட்டி கிளறிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆறி இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மாங்காய் சாதம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க.